பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னாவை பார்ப்போம். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே, மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே, கடலே, ஐயோ உங்களுக்கு கேடு. தனக்கு சிறிது காலமே எஞ்சியிருக்கிறது என்பதை அழகை அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்ப்போம். 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளின் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைய இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசானவன், அதாவது சாத்தான் சொல்லப்படுகிற எதிரியானவன், அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. அதாவது உலகத்தில் இருக்கிற அனைத்து கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதர்களின் ஆன்மாக்களை நரகத்திற்கு கொண்டு செல்ல அவனுக்கு சிறிது காலமே இருக்கிறது என்பதனால் அவன் கடும் சினம் கொண்டு என்ன பண்றானா, மனிதர்கிட்ட வந்திருக்கானா. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் எப்போதுமே யாரை வீழ்த்தலாம் அப்படின்றது தான் அவனுடைய மனசுல எப்பவுமே இருக்கும். ஏன்னா அவன் அகல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டவன். தன்னை போலவே பிறரும் ஆக வேண்டும்ன்றத பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் இருள்ல இருக்கக்கூடியவன். ஸோ ஒளியின் மக்களை தேடி 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 என்ன பண்றான், அவன் அவங்களுடைய மனசை மாற்றி அவங்களுக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் வரவழைத்து அவங்க எப்படியாவது மனமாற்றத்தை அவங்களுக்கு கொண்டு வந்து, பின்னடைவை அவங்களுக்கு கொண்டு வந்து, எப்படியாவது அந்த ஆத்துமா கடவுளை விட்டு தூரமா போகணும்னு முயற்சி செய்கிறான். கர்ஜிக்கும் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வாசப்படியிலே காத்து கொண்டிருக்கிறான். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறிது காலமே அவனுக்கு இருக்கிறது. அதனால் இன்று நல்ல மனிதர்களை கூட, நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களை கூட அவன் வீழ்த்தி பணம் ஆசை, பொருள் ஆசை, பேர் பொறுமை, இவர்களை உலக பிரகாரமான ஆசைகளை அவனை இழுத்துக்கிட்டு போய் பாவத்தில் அவன் விழ செய்கிறான். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சற்று உன்னிப்பாக கவனிங்க. இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குது? நியூஸ் எடுத்தா சர்வசாதாரணமான காரியங்களாக இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, மனைவியை கொலை பண்ணுறது, கணவரை கொலை பண்ணுறது, பிள்ளைகளை கொலை பண்ணுறது, தாய் தகப்பனாரை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நம்ம இப்போது சர்வசாதாரணமாக கேள்விப்படுறோம். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஆள் மனசில் அவங்கள தவறான ஒரு பேராசையை உண்டு பண்ணி அதன் மூலயமா ஒரு ஆசையை காமிச்சு மறைமுகமாக தந்திரமாக அவங்களுடைய ஆன்மாக்களை திருடி என்ன பண்ணுறான், அவங்கள அந்த செயலை பிசாசானவன் செய்ய வைக்கிறான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்களுடைய பேராசைகள், அவங்களுடைய மனநிலைகள் அந்த செயலை செய்ய வைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், தாய் தகப்பன் பிள்ளைகளிடையே அன்பு குறைவு, இந்த பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்பு தணிந்து போகும் அப்படின்னு நம்ம விவிலியத்தில் படிக்கிறோம். தேடினாலும் அது
கிடைக்காது. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம ஒளியின் மக்களாக நம்ம கவனமா இருக்கணும். நம்ம தேவன பற்றிக்கொண்டு, தேவனோடு எப்பொழுதும் உறவு கொண்டிருந்தா மட்டுமே, நம்ம நம்முடைய ஆத்துமாவ நம்ம பாதுகாக்க முடியும். நல்ல நினைவுகளையும், நல்ல வார்த்தைகளையும், நல்ல இறை வார்த்தையை எப்பொழுதும் பற்றிக்கொண்டவர்களாய் இருந்தால் மட்டுமே, இந்த உலக போகின்ற போக்கிலே நாமல் ஒழுகாமல், நம் ஆத்துமாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவனுக்கு சிறிது காலமே அதாவது சொல்றாரு, "விண்ணுலகத்தில் இருக்கிறவர்களே மகிழ்ந்து களி கூறுங்கள்." ஆனால் மண்ணுலகில் இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? மண்ணுலகில இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? "ஐயோ! கேடு" அப்படின்னு. பரிதாபமா சொல்றாரு. "ஐயோ! கேடு உங்களுக்கு ஆபத்து வருகிறது" அப்படின்னு. இன்னைக்கு எங்க இப்ப நாங்க இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்திலேயே அ பல நியூஸுகள் நடக்குது. அ மனைவியை கொன்று, அதை சிறிசேதாக வெட்டி கவர்ல போட்டுட்டு, இந்த நியூஸ் வந்து எப்பயோ ஒரு வாட்டி யாரோ ஒருத்தர் செய்வாங்க. இப்போ அது அதிக அளவுல அது இருக்கு. மனிதனை மனிதன் கொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை. மனிதன் மனிதனை அடிக்கின்றதை ரசித்து பார்க்கும் சூழ்நிலை. மனிதன் மனிதனை கேலி செய்வதை பார்க்கும் சூழ்நிலை. இன்னைக்கு சோசியல் மீடியா என்று அநேக காரியங்கள் வந்து இந்த சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை அவர்களுடைய மனநிலையை பாதிக்கின்றது. அதை நன்மைக்காக பயன்படுத்தவும் செய்யலாம். தீமைக்காகவும் பயன்படுத்தலாம். ஆனால் அநேகர் இன்று இதோ பிசாசானவன் கொஞ்ச காலமே இருக்கிறது என்று அவர்களுடைய கண்களில தீமையான காரியங்களை காண்பித்து, அதிலே அவர்கள் ஆன்மாவை உட்புகுத்தி, அவர்கள் அதிலே விழுந்து போகும்படி செய்கின்றது. இவ்வாறாக தான் அநேக விஷயங்கள் நடக்கின்றது. இன்று சிறு பிள்ளைகள் கூட தேவையற்ற சிந்தனைகளுக்கும், தேவையற்ற பார்வைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அநேக காரியங்கள் இன்று தவறாக நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள், குழந்தைகள் பாலிய பலாத்காரம், கணவன் மனைவி பிரச்சனைகள் இது அளவு கடந்து போய்க் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாடுகளுக்கு இடையே பிரச்சனை, விலைவாசி இதெல்லாம் காரணம் சுயநலம். சுயநலப் போக்கு இப்போ வளர்ந்து கொண்டே போகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனம் தளர்ச்சி அடையாதீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நன்மை செய்பவர் இன்னும் நன்மை செய்யட்டும். தீமை செய்கிறவர் இன்னும் தீமை செய்யட்டும். அதாவது பிசாசின் பிடியில பிடிப்பட்டவங்கள அவங்களுடைய கட்டுகளிலிருந்து, அவங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொள்றதுக்கு தான் நம்மளை உருவாக்கியிருக்காரு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றோம். நன்மை செய்கிறவர்கள் இன்னும் நன்மை செய்யட்டும். அப்போ நன்மை செய்கிறவங்க இயேசுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கடைப்பிடிச்சு வாழ்ந்தோம்னா, அதிகமான இருள்ல போறவங்கள என்ன பண்ண முடியும்? வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். அ அதேமாரி தீமை அதாவது சொல்வதை கேட்டும் கேட்பாத போல் தீமை செய்து கொண்டிருப்பவர் தீமை அறுவடை காலம் வரும். அப்பொழுது வானதூதர் வந்து என்ன பண்ணுவாரு? அறுவடை செய்வார்கள். அறுவடை என்பது மனிதர்களை வேறு பிரிப்பார்கள். நல்லவர்கள் என்றும், தீயவர்கள் என்றும் வேறு பிரிப்பார்கள். வேறு பிரித்து அவர்களை பரலோகத்திற்கும், நரகத்திற்கும் அவர்கள் இருபுறமாக தள்ளப்படுவார்கள். அன்பார்ந்த மக்களே, தீமை செய்வர்கள் இன்னும் தீமை செய்யட்டும். அவர்கள் அறுவடை செய்யப்பட்டு தேவையற்ற அவர்களை நெருப்பிலே சுட்டு எரிப்பது போல கதிரை வந்து அதாவது கோதுமை கதிரை தேவையில்லாத அந்த அறுவடை காலத்திலே தேவையில்லாத நாம் நல்ல மணிகள் எடுத்துக்கொண்டு மீதி இருக்கிற பதரை வந்து நெருப்பிலே சுட்டு எரிப்பது போல தீமையானவர்களை தீமை செய்தவர்களை நரகம் என்ற நெருப்பிலே சுட்டெரிப்பார். ஆனால் நன்மை செய்கின்றவர் இன்னும் நன்மை அப்ப நன்மை செய்பவர் குறைவாக இருக்கின்றார்களா? இந்த உலகம் போகின்ற போக்கை பார்த்தால் நன்மை செய்வர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிகிறது. அதிகமான தீமைதான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நன்மை குறைவாக இருக்கிறது. ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் 100க்கு 80% இருப்பதாக கேள்வி. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறார்களா?
பேரளவு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களா? அல்லது ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களா? கிறிஸ்துவின் பிரதிபலித்து வாழ்கிறார்களா? அப்படின்னு என்று கேள்வி பார்த்தால் மிக ஒரு கேள்விக்குறியாக ஆசீர்வாதத்துக்காக கிறிஸ்தவத்தை தேடுகிறார்களா? இல்லை அல்லது எனக்கு நன்மை கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு அது நன்மையாய் இருக்கும். எனக்காக, என் குடும்பத்திற்கும் நன்மையாக இருக்கும் என்பதற்காக அதை செய்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் ஒரு பெரிய கேள்விக்குரிய. அப்பொழுது கிறிஸ்துவும் வளர்கிறதே தவிர, கிறிஸ்துவுக்குள் யாரும் வளர்வதில்லை. என் அன்பார்ந்த சகோதர, சகோதரிகளே, கிறிஸ்துவும் வளர்வதைக் காட்டிலும் கிறிஸ்துவுக்குள் வளர்வதை தான் நாம் அதிகமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்றைய மன்னாவிற்காக ஏசப்பா உமக்கு கொடான கொடி நன்றி இயேசுவே. அன்பிறைவா பரிசுத்த தகப்பனே, என் தேவாதி தேவனே, என் கர்த்தாதி கர்த்தாவே, இரக்கம் நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, ஆற்றல் மிக்கவரே, இதோ திருவெளிப்பாடு 12:12 படி, இதோ சாத்தானவன் தனக்கு கொஞ்ச காலமே இருக்கிறது எண்ணி கடும் சிற்றத்துடன் இதோ மனிதர்களை வஞ்சிக்கும்படியாக இந்த பூமியிலே சுற்றித் திரிகிறது இயேசுவே. அப்பா அன்பின் ராஜாவே, எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒருமனப்பட்டு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். நல்லவர்கள் இன்னும் நல்லது செய்யட்டும் என்ற வார்த்தையின்படி ஒளியின் மக்களாகிய நாங்கள் அப்பா இது அநேகருக்கு நல்வழி காட்டவும் இருளுள்ள மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தம் செய்து வழி நடத்த வேண்டும் இயேசுவே. ஒரு ஆத்மாவும் வீணாக போகாதபடிக்கு உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட குடும்பங்களில் உள்ள ஆத்துமாக்களையும் எங்கள் உற்றா உறவினர் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அனைவரையும் நீ ஆத்துமாக்களும் உமக்கு உகந்த வழியிலே அப்பா நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது வல்லமையும் கிருபையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்து அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஆமென்.